வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள் தாங்க ஏலக்காய். இது சிறியதாக இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மிகவும் வியக்கத்தக்க வைக்கக்கூடியது. பலரும் இத ஏலக்காய வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆனா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்குது. இன்னைக்கு வீடியோல ஏலக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, தினமும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், இதனுடைய மருத்துவ குணாதிசயங்கள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், அதிகமா சாப்பிட்டால் என்ன ஆகும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் 100 கிராம் ஏலக்காயில் சுமார் கலோரி 311, கார்போஹைட்ரேட் 68 கிராம், புரதம் 11 கிராம், நார்ச்சத்து 28 கிராம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே ஏலக்காயில் இருக்குது. அதனால தான் இது ஒரு சூப்பர் உணவு அப்படின்னு சொல்கிறோம். இது அனைத்துமே உடலில் பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது பார்ப்பதற்கு சின்னதாக இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய அதிசயங்களை செய்யக்கூடியது. சிறு ஏலக்காயை எடுக்க எடுக்க, ஏலக்காயை சாப்பிட சாப்பிட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நம்ம பார்த்துடலாம். அதுல முதலாவது மாற்றம் என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. அதனாலதான் நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதும் ஏலக்காயை சேர்க்கிறோம். ஒரு பிரியாணி சமைச்சா ஏலக்காய் எடுத்துக்கிறோம். ஒரு விசேஷம் அப்படின்னா பாயசத்துல ஏலக்காய் போட்டு தான் செய்வோம். ஏன்னா இது உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், அஜீரணம், வயிற்று வாய்வு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை ஏலக்காய்க்கு இருக்குது. நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இதனால் இந்த அஜீரணம், வாய்வு தொல்லை இதெல்லாமே சரியாகும். ஏலக்காய் செரிமான சுரப்பிகளை தூண்டும் தன்மை கொண்டது. இதனால் உணவு நல்லாவே ஜீரணமாகும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இயற்கையான நறுமண எண்ணெய்கள் இருக்குது. இது வாயில் இருக்கக்கூடிய சில கெட்ட பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வாய் புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நல்லாவே பிரஷ் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க வாயில கெட்ட வாசனை வரும், அதாவது பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க வாயில பேட் பாக்டீரியாக்கள் இருக்கிறதா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ற தன்மை ஏலக்காய்க்கு இருக்குது. இதனால அவங்க வெளியில பேசக்கூட முடியாம அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இழந்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க தினமுமே காலையில ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காயை வாயில போட்டு நல்லா மென்று நீங்க துப்பிட்டீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, சளி மற்றும் இருமலுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியா இருக்குது. ஏலக்காயில இருக்கக்கூடிய அந்த நறுமணமான எண்ணெய்கள் மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கும், சூடான தண்ணியில நம்ம ஏலக்காயை போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா சுவாசிக்கிறதுக்கும், சளி இருமல் இருக்க டைம்ல என்னன்னா சுவாச பிரச்சனையும் சேர்த்து வரும். ஸோ அதை சரி பண்றதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. அடுத்து நான்காவது மாற்றம் என்னன்னா, நம்ம உடல்ல பொதுவாக ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குதுல்ல, அது செல்களை சேதப்படுத்தும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக நம்மளுடைய செல்களை சேதப்படுத்தினா நம்மளுக்கு இளம் வயதிலே ஒரு முதுமையான தோற்றம் ஏற்படும். ஆனால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும், சேதத்தை குறைக்கும். இதனால நம்மளுடைய செல்கள் இளமையாக இருக்கும், நம்மளுடைய முதுமையை தாமதப்படுத்தப்படும். ஸோ நம்ம ஏலக்காயை உணவில் எடுக்க எடுக்க நம்மளுடைய முதுமையை நம்ம தாமதமாக்கிக்கலாம், நம்ம எப்போவுமே இளமையா இருக்கலாம். அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஏலக்காய் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதாக கூறப்படுது. ஏன்னா இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்குது ஏலக்காயில. அந்த பொட்டாசியம் இதயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்தா இருக்குது. இதனால இதயத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து ரொம்பவே முக்கியம். அதனால ஏலக்காய் எடுக்கும் பொழுது இதயமும் ஆரோக்கியமாக்கப்படும் அப்படின்னு அந்த ஆய்வுகள் கூறப்படுது. அடுத்த ஆறாவது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஏலக்காயில் மெக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த நாளங்களை தளர செய்யறதுக்கு அது பயன்படுது. இதனால ரத்த அழுத்தம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் ஒரு இயற்கையான சேர்மங்கள் இருக்கிறதாக
இருக்கிறதுனால இது உடலுடைய பாதுகாப்பு செயல்பாட்டிற்கு ரொம்பவுமே முக்கியமா இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள எதிர்த்து போராடுறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுதுங்க. ஸோ ஏலக்காய நம்ம தினமும் ஏலக்காய் பால், ஏலக்காய் டீ இல்லைன்னா உணவுல சேர்த்துக்கிறலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்கள்ல ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுறதாக சில ஆய்வுகள் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் எடுக்க எடுக்க உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது கெட்ட கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதனால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏலக்காயை உணவுல எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காயை நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு வாயில போட்டு நீங்க மென்று சாப்பிடலாம். ஸோ இதனால உடல் எடை குறையும். இல்லைன்னா ஏலக்காய் தண்ணீர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நீண்ட நாட்களாகவே உங்க உடல்ல வந்து அலர்ஜி இருந்துச்சுன்னா அது பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஏலக்காயில இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ ஏலக்காய் சார்ந்த உணவுகளை எடுக்கும் பொழுது ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் ஏலக்காயை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில அந்த மனம் இருக்குதுல்ல, அந்த மனம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும், புத்துணர்ச்சியுடன் இயங்க வைக்கிறதுக்கும் ஏலக்காய் வந்து பயன்படுது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம். ஏதோ ஒரு விஷயம், ஒன்று ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துக்குரிய நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட்லேயும் போயிட்டு அந்த மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதை நீங்கள் ஏலக்காய் டீ போடலாம், ஏலக்காய் தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 13வது நன்மை என்னன்னா, சுவாச மண்டலத்திற்கு ஒரு சிறந்த உணவாக ஏலக்காய் இருக்குது. ஆவி பிடிக்கும் போது ஏலக்காய் சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சோம்னா அது நம்மளுடைய சுவாச மண்டலத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 14வது நன்மை என்னன்னா, தோல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, தோல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம தினம் ஏலக்காயை பயன்படுத்தும் போது உங்களுடைய அந்த தோல் வந்து நல்லாவே புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பாதுகாக்கப்படும். ஸோ இதனால ஏலக்காயை எடுத்துக்கலாம். உடலையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சிலருக்குலாம் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உடல் சோர்வை போக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 15வது நன்மை என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கான நன்மை தாங்க. ஸோ இது வந்து ஆண்களுக்கான ஆண்மை ஹார்மோன், அதாவது டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்ணும் தன்மை கொண்டது ஏலக்காய். அதனால தான் ஏலக்காய் சாப்பிட்டால் குதிரை பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏலக்காயை ரெகுலராக ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கும். ஏன்னா ஆண்களுக்கான அந்த ஆண்மை பவர் வந்து கொடுக்கறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஒரு நாள் எடுத்துட்டு அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க, தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வா, நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்களே, ஏலக்காயை எப்படி பயன்படுத்துறது, சரியான முறையில் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இவ்வளோ நேரம் அதனுடைய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தோம். இப்போ எப்படி பயன்படுத்துறது? தினமும் 2 ஏலக்காய்ங்கிறதே போதுமானது. சின்ன ஏலக்காய்னா 2, கொஞ்சம் பெரிய ஏலக்காய்னா 2 எடுத்துக்கிறங்க. ரொம்பவும் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கிறங்க. ஆனால் 2 ஏலக்காயே போதுமானதுங்க. ஒன்று ஏலக்காயை அப்படியே வாயில் போட்டு நீங்கள் மென்றும் சாப்பிட்லாம். இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக குடிக்கலாம். இல்லைன்னா பாலில் ஏலக்காயை தட்டி போட்டு நீங்கள் பாலும் எடுக்கலாம். இல்லை க்ரீன் டீயில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை உணவுக்கு பிறகு நீங்கள் வாயில் போட்டு மென்றும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தான், எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா இரவு உணவுக்கு பிறகு. ஸோ இந்த நேரம் தான் ரொம்பவுமே நல்ல நேரமாக கருதப்படுது. யாரெல்லாம் ரொம்பவே கவனமா எடுக்கணும் ஏலக்காய் சாப்பிட்டால் ஒவ்வாமை இல்லை அலர்ஜி ஏற்படும்னா அவங்க தவிர்க்கிறது நல்லது. பித்த பையில கற்கள் இருக்கிறவங்க அதிகமா எடுக்காதீங்க. கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாருமே வந்து ஏலக்காயை நம்ம சொன்ன அளவுகளை பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காயை கவனமாக எடுங்க. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அதனால 2 ஏலக்காய் மட்டும் பயன்படுத்துங்க. அதிகமா சாப்பிட்டால் அதிக நன்மை கிடைக்கும்னு நெறைய பேரு தவறா நெனச்சு சாப்பிடுறாங்க. அதிகமா சாப்பிட்டால் வயிற்றுல எரிச்சல் ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், வயிற்றுல செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதிகமா சாப்பிடாதீங்க. 2 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, ஏலக்காய்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள். அத நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே வாங்க. உங்க உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குங்க ஏலக்காய் எடுத்துக்கிட்டா. ஸோ நெறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனையினால அவதிப்பட்டுட்டு வர்றாங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்ல ஏலக்காய் தட்டி போட்டோ, இல்ல வெறும் ஏலக்காய சாப்பிட்டாவே நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஸோ நீங்க தூக்கத்தினால அவதிப்படுறீங்க அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.